வணக்கம். கொண்டக்கடலை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 150 கிராம் கொண்டக்கடலையை நான் 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ கொண்டக்கடலை 8 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து மூடி வச்சு 3 விசில் ஹை ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 10 சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 பச்சை மிளகாயை 2 கீறி எடுத்துக்கோங்க. அப்புறம் 10 பல் பூண்டு தோல் உரித்து எடுத்திருக்கேன். 2 கத்திரிக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கொண்டக்கடலை நல்லா இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும். அப்போ தான் குழம்புல சேர்க்கும்போது நமக்கு கரெக்டாக வரும். இப்போ கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், பூண்டு 2ஐயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா செவக்க வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் புளி, ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இப்போ அந்த புளியையும் கரைச்சி ஊற்றிட்டு உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம இந்த கொண்டக்கடலையிலையும் போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்புறம் தேவைப்பட்டதுன்னா பின்னாடி சேர்த்துக்கோங்க. 1/4 மணி நேரம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை இந்த மாதிரி அரைச்சி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். கடைசியாக மல்லித்தலை சேர்த்து இறக்கிடுங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.